பிரைஸ் தி லார்ட் மக்களே. டிசம்பர் வந்தாச்சு, குளிரும் வந்தாச்சு. டிசம்பர் வந்தாலே ஒரே கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் தான், தெரியுங்களா? நம்ம கிறிஸ்துவர்கள் அப்படின்னு இல்லாமல் கூட உலக மக்களே அனைவருமே அந்த கடையில் அந்த லைட்டு பார்த்துட்டு அந்த ஸ்டார் பார்த்துட்டு ஒரு ஹாப்பினஸ் வந்துடும்ல. மழை வந்தால் கூட ஓடி போயிட்டு ஷாப்பிங் பண்ணுறோம், நம்ம தாங்க இருப்போம். இதை சொல்லுகிறது லூக்கா 2:10 கூட, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமாங்க, யாரும் பயப்படாதீங்க. அதாவது இந்த ஸ்டாரு, லைட்டு, அந்த கலர்ஃபுல்லான அந்த மொமெண்ட்ஸு, கேரல் பாட்டு, சர்ச் டெக்கரேஷன், இப்படி சொல்லிட்டே போகலாம். இல்லை, கிறிஸ்மஸ் வந்தாலே நம்மளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறோமோ இல்லையோ, அந்த சர்ச்சில் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இல்லை வெளியே எங்கேயாச்சும் நம்ம சர்வ் பண்ணுறதுனாலும் சரி, அதில் இருக்கிற ஹாப்பினஸ் தனிங்க. இந்த ஸ்டார் ஏன் தெரியுமா வைக்கிறாங்க? நம்ம வீட்டில் ஒருத்தர் பிறந்திருக்காரு, நம்ம வீட்டில் ஏசப்பா பிறந்திருக்காரு, நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள் எல்லாமே பறந்து போயிடுவாங்க. ஆனால் இந்த கிறிஸ்மஸ் நம்மளுக்கு மாத்திரம் ட்ரெஸ் எடுக்காம கொஞ்சம் இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து பாருங்களேன், இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துப்பாங்க. அந்த ஃபீலை தனிங்க. கிறிஸ்மஸ் என்பது நமக்கு நாமே கொண்டாடி கொள்றது அல்லங்க. பிறர் சந்தோஷம், பிறரோட ஸ்மைல் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுதாங்க உண்மையான கிறிஸ்மஸ்ஸு. ஏசப்பா நம்மள மாதிரி நல்ல கிராண்டாக ஹாஸ்பிட்டலாக பிறக்கிறாங்க. ஒரு வெறும் தாழ்மையான ஒரு மாட்டு குடல் தாங்க பிறந்தாரு. அவர் பிறப்பில் நம்ம சந்தோஷம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஏழ்மையின் கோலம் எடுத்து நமக்காக அவர் பிறந்தாருங்க. உங்கள் கிறிஸ்மஸும் அப்படியே இருக்கட்டும்ங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் டு எவ்ரி ஒன் இன் அட்வான்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. டேக் கேர்.